அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். எப்பொழுதும் பள்ளிக்கொண்ட பெருமாள் மிக மிக முக்கியம். அதே சமயம் குச்சனூர் சனி பகவான், திருநள்ளாறு சனி பகவான், திருக்கொல்லிக்காடு சனி பகவான் என்று பிரசித்தி பெற்ற சனி கோயில்களுக்கு சென்று விட்டு வருவது நன்மை தரும். வயிறு சம்பந்தப்பட்ட, மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் அவர்கள் சில மனபாரத்துடன் இருப்பார்கள். அவர்களை அப்படியே தாங்கி பிடிப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். வயிற்று சம்பந்தப்பட்டத்தில் சிறு உபத்திரத்தையும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் தவறாகிவிடும். அதே சமயம் கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சுபகாரிய தடைகள் டக்குன்னு குரு பார்வையால் 9ஆம் விசேஷ பார்வையால் நகர ஆரம்பித்துவிடும். அதே சமயம் நரசிம்மர் காயத்ரி கேட்க கேட்க எதையாவது யோசனை, மன அழுத்தம் தீரும். பணவரவு நிச்சயமாக ஏற்படும். அஷ்டலட்சுமி கடாட்சம் ஏற்படும். முதலீடுகள் அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோருடன் உங்களுக்கும் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. பெற்றோர் பெரியோருடன் தலைமுறையாக இருந்த சொத்துக்கள் விஷயத்தில் ஒரு பிரச்சனை இல்லாமல் சுமூகமாகி கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் ஆறுதலாக இல்லாமல் அவர்களுக்கு சிறிய ஏதாவது ஒரு விஷயத்திற்காக அவர்கள் மீது கோபப்படுவதோ கடிந்து கொள்வதோ கூடவே கூடாது. பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக முக்கியம். பழைய கால நட்பில் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்வதும் சமாதான உடன்படிக்கை எடுத்துக்கொள்வதும் நன்மை ஏற்படுத்தி தரும். கூடா சகவாசம் கேடு விளையும். ஜன்மசனி விலகுகிறதை தவிர சனி இன்னும் அடுத்த 2.5 வருடத்திற்கு இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது கும்பராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியமான அமைப்பு. வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவிய வார்த்தை உன்னதமான சூழ்நிலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். சிறிய உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது தேவையில்லாத குழப்பத்தையோ தேவையில்லாத சங்கடத்தையோ கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். எனவே கும்பராசிக்காரர்கள் எப்பொழுதும் நரசிம்மர் காயத்ரி, துர்க்கை காயத்ரி கேட்க கேட்க ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் சந்தோஷம் ஏற்படும். அதே சமயம் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையும், மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையும் அதி கவனமாக பார்த்து கொள்வது விசேஷம்.